கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் ட்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பெங்களூரை சார்ந்த அன்பு சகோதரர் ஆரோன் அவர்களுடைய குடும்பத்திற்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், என் கணவர் ஆரோன் ரட்சிக்கப்படணும், அவங்க குடும்பமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கணும், திருச்சபைக்கு கடந்து வரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை முழுவதும் ரட்சிக்க போகிறார். யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒருவேளை உங்கள் மனைவி ரட்சிக்கப்படலைன்னா, உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலைன்னா, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா, இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்கள், முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, பெங்களூரை சார்ந்த அன்பு சகோதரர் ஆரோன் அவர்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் ரட்சித்து திருச்சபைக்கு ஆண்டவரே அழைத்து செல்லும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்படி செய்வீராக. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்பொழுது என்னோடு யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் யாராகிலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களையும் செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எல்லாவற்றிலும் உனக்கு உதவி செய்வார். யார்? மனுஷங்களா? உங்களுடைய கத்தாதி கத்தரா? கத்தாதி கத்த சர்வ வல்லமையிலே இயேசு மகாராஜாதி ராஜா உங்களுக்கு உதவி செய்வார். குறிப்பிட்ட காரியத்தில் தான் உதவி செய்வாரா? இல்லை, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 108:12, இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷங்களுடைய உதவி விருதா. இதை தெளிவாக யார் யாரெல்லாம் புரிகிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். எப்படின்னா, மனுஷங்களுடைய உதவி முடியாது. மனுஷங்க எனக்கு உதவி செய்ய முடியாது. அவங்க ஆசைப்படுவாங்க, அவங்க விரும்புவாங்க, உதவி செய்யணும் அப்படின்னு விரும்புவாங்க, அவங்க ஆசைப்படுவாங்க, அவங்க விரும்புவாங்க. ஆனால் அவங்களால உதவி செய்ய முடியாது. அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எல்லா இக்கட்டிலும் உதவி செய்வார், எல்லா பிரச்சனையிலும் உதவி செய்வார், எல்லா நேரத்திலும் உதவி செய்வார். உதவி எங்கேருந்து வரணும் தெரியுமா? அது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வரணும். எல்லோரும் விசுவாசிங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரப்போகிறது. சங்கீதம் 121:1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்களோ, எப்போ ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களோ அப்போ கட்டாயம் உதவி வரும், உதவி வரும். மனுஷங்க, நீங்கள் மனுஷன்கிட்ட கூப்பிட்டாலும், மனுஷனை நோக்கி பார்த்தாலும் மனுஷன்கிட்ட அந்த உதவி வருமானா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட சகோதரர் சொன்னாங்க, இல்லை பிரதர், எல்லோரும் மனுஷங்களாம் உதவி செய்கிறாங்க தானே, அப்போ நான் எப்படி நம்ம உதவி செய்யலைன்னு சொல்ல முடியாது. நான் உங்களை பார்த்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டேன்.
நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தேவை. தப்பில் மாமா வீடு இருக்குது, இந்த பக்கம் சித்து வீடு இருக்குது, இந்த பக்கம் அத்தை வீடு இருக்குது, பின்னாடி பெரியம்மா வீடு இருக்குது. நீங்கள் கவலைப்படுவீங்களா? அப்போ அவர் சொன்னார், ஏன் நான் கவலைப்பட போகிறேன்? மாமாவிட்ட ஒரு 1000 ரூபா உதவி செய்யுங்கன்னா செய்திட போகிறாங்க, சித்திட்ட 1000 ரூபா உதவி செய்யுங்கன்னா செய்திட போகிறாங்க, அத்திட்ட 1000 ரூபா உதவி கேட்டால் தந்துட போகிறாங்க, பின்னாடி இருக்க பெரியம்மா உதவினா செய்திட போகிறாங்க. இப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. அவர், பிரதர் அதை எப்படி செய்வாங்க? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு 10 லட்ச ரூபா தேவைன்னு தெரிஞ்சிட்டா நான் எதுவும் உதவி கேட்டுருவேன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு போயிடுவாங்க. வெளியே பூட்டு இருக்கும், ஆனால் எங்கள் மாமா உள்ளே இருப்பார். ஏன்னா நான் போய் கேட்டுறக்கூடாதுல்ல, யாராலையும் செய்ய முடியாது. அப்போ நான் கேட்டேன், 1000 ரூபான்னா மனுஷங்கிட்ட உதவி கேட்பீங்க, லட்சம்னா ஆண்டவரிடத்தில் உதவி கேட்பீங்களா? சிரிச்சுட்டு சொன்னார், சாரி பிரதர், மனுஷனால் எல்லா சிச்சுவேஷனும் உதவி செய்ய முடியாது, ஒத்துக்கிறேன், உண்மை. மனுஷங்களால் எல்லா சிச்சுவேஷனும் உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. 1 சாமுவேல் 7:12 வசனத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை இருக்கிறது, எபனேசர். அந்த எபனேசருங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இதுவரை உதவி செய்த தேவன். அதுதான் அதனுடைய அர்த்தம். அது முடியலை, இனிமேலும் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். ஒரு பகுதி எபனேசர், இதுவரை உதவி செய்த தேவன். இன்னொரு பகுதி இனிமேலும் உதவி செய்யும் தேவன். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் எழும்பி யுத்தம் பண்ண வாராங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பால் இருக்கிறாங்க. இப்போ போய் யுத்தம் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. வேறு யாரையாவது அழைக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் யுத்தம் பண்ணினார் பாருங்க. பெரிய பெரிய இடி முழக்கங்கள், மின்னல்கள், பயந்து ஓடுறாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணினா. சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் யுத்தம் பண்ணினா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் உதவின்னு கேட்டு பாருங்க, அவர் செய்வார். அதை ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். வேதம் சொல்கிறது, மார்க்கு 9:22 ஒரு தகப்பனார் இயேசுவிடத்தில் உதவி கேட்கிறார். அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவ்வளோதான். நீங்கள் விசுவாசித்தாலே உங்களுக்கு உதவி வந்துடும். செபிக்கலாமா? தகப்பனே, யாரெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் தேவன் உதவி செய்தரலும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னை மறைத்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். கட்டாயம் கர்த்தர் உதவி செய்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.